கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை பற்றி சில அரிய தகவல்களை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளுவோம். உலகிலேயே அதிகமாக படிக்கப்படும் புத்தகம் பரிசுத்த வேதாகமமே. ஆங்கில வேதாகமத்தில் 3000க்கும் மேல் கற்ற சொன்னதாவது என்று பொருள்பட எழுதப்பட்டுள்ளது. அதிக புத்தகங்கள் பரிசுத்த பவுலினாலே மொத்தம் 13 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய முதல் ஆகமங்களை மோசே எழுதினார். சமீபத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு மனிதன் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட எந்த ஒரு பட்டியலிலும் 7 காரியங்களை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். மற்றொரு விஞ்ஞானி அதனால் தான் 7 என்கிற காரியம் நாம் இருக்கிற இந்த உலகில் அடிக்கடி காணப்படுகிறது என்கிறார். உதாரணமாக 7 உலக அதிசயங்கள், 7 ஸ்வரங்கள், 7 கடல்கள், கொல்லும் கொடிய பாவங்கள் 7, வாரத்தினுடைய நாட்கள் 7, வான வெள்ளியினுடைய நிறங்கள் 7 என்று கூறினார். அது சரி என்றாலும் வேதத்தில் 7 என்கிற எண் மிகவும் விசேஷித்தா இருக்கிறது. அதை குறித்து ஆராய்ந்தால் மிகவும் அற்புதமான ஒரு எண்ணாக இந்த 7 திகழ்கிறது. இந்த எண் வேறு எந்த எண்களை காட்டிலும் அதிகமான முறை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. 7 என்ற எண்ணுவதின் பெருக்கு தொகையான எண்களுமே அதிகமாக வேதத்திலே காணப்படுகிறது. 7 என்பதற்கு முழுமை அல்லது பரிபூரணம் என பொருள்படும். தேவன் 7வது நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்கள், அதாவது ஆதியாகமம் 12:2-3 கூறப்படுகிறது. பிரதான ஆசாரியன் 7 முறை பலியினுடைய இரத்தத்தையும் அபிஷேக எண்ணெயையும் கர்த்தருக்கு முன்பாக கிருபாசனத்தின் மேலே தெளிக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். யோசுவா எரிகோவை சுற்றி வந்த போது 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடி 7 எக்காலங்களை முழங்கி 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்து ஜெயத்தை சுதந்தரித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கண்கள், 7 ஆவிகள், 7 கோப கலசங்கள், 7 இடி முழக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதங்களிலே 126 சங்கீதங்கள் தலைப்புகளோடு எழுதப்பட்டுள்ளன. அதாவது 7x18 அவைகளில் 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தாவீது 56 சங்கீதங்களையும், கோராகினுடைய புத்திரர் 11 சங்கீதங்களையும், ஆசாப் 1 சங்கீதத்தையும், ஏமான் 1 சங்கீதத்தையும், ஏத்தான் 1 சங்கீதத்தையும், மோசே 1 சங்கீதத்தையும், சாலமோன் 72 சங்கீதங்களையும் எழுதியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் 7 சங்கீதங்களுடைய வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்கீதம் 69 இன் வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் 7 தடவை வருகின்றன. யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 7 உவமைகள் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ வசனங்கள் 7 என்ற எண்ணை பயன்படுத்தியே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் வேதம் வாசிக்கும் சமயம் 7 என்ற எண் வரும்போது நிறுத்தி தேவன் இந்த இடத்திலே என்னிடம் என்ன சொல்ல வருகிறார் என்று யோசித்து அவருடைய ஞானத்துக்காக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தருடைய ஞானம் அளவற்றது. அவருடைய வார்த்தைகளில் தான் எத்தனை பொருள்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த அற்புத தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். முழு வேதாகமத்தையும் சட்டமாக வாசிக்க சுமார் 70 மணி நேரம் ஆகும். வேதத்தில் உள்ள அதிகாரங்கள் பிரிக்கப்பட்ட வருடம் 1227 AD. உலகத்திலேயே அதிகமாக விற்பது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 58 வேதாகமங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதை வாசிப்பதற்குள்ளாக நூற்றுக்கணக்கான வேதாகமங்கள் பரிமாறி இருக்கும். சுமார் 2000 கிறிஸ்துவுக்கு பின் 2000 வருடங்களாக வேதாகமத்தை பலர் அழித்து விட வேண்டும் என்று அதை எரித்தனர், கிழித்தனர், வேதாகமத்தை தடுத்தனர். ஆனால் 1200க்கும் மேற்பட்ட மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு சுமார் 1,68,000 வேதாகமங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னும் பல உண்மைகள், வேதாகமத்தின் அதிசயங்கள் எண்ணில் அடங்காதவைகள். இறுதியாக உலகில் பல புத்தகங்கள் அறிவை கொடுக்கும், பல சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான் அறிவு, சந்தோஷத்தோடு சமாதானத்தையும் இருதய மாற்றத்தையும் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பையும் கொடுக்கும். அது இயேசுவை, அவருடைய அன்பை காட்டும்.
ரட்சிப்பை கொடுக்கும், பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இப்பொழுதும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து அதை படியுங்கள். அது வெறும் காகிதம் அல்ல, பரிசுத்த தேவனின் வார்த்தைகள் தாங்கி நிற்கும் உயிருள்ள தேவனுடைய இதய துடிப்புகள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.